பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். பேதைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணுமே தெரியாதவங்க. சில பேர் சொல்ல கேட்டிருப்போம். இவங்களுக்கு வெளி உலகமே தெரியாதுப்பா. எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. யார்ட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அப்படின்னும் சொல்லலாம். அறிவில்லாதவர்கள்னு சொல்லலாம். முட்டாள்ன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் எப்படி வேதம் சொல்லுதுன்னா, தேவனை அறிகிற அறிவில்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை உணராதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்காதவர்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் ஆண்டவர் இங்க பேதைகளே விவேகம் அடையுங்கள். ஏன்னா நாம பார்க்க போற 2 விதமான வேதாகம மனிதர்கள் 2 பேருமே இந்த விதத்துல அவங்க மிகுதியானவர்கள் தான், மேன்மையானவர்கள் தான். அவங்க அறிவில்லாதவர்கள் கிடையாது. அவங்க புரிதல் இல்லாதவர்கள் கிடையாது. வெளி உலகம் தெரியாதவர்கள் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க தான். ஆனாலும் அவங்க அறிவில்லாதவர்களா இருக்கிறாங்க. என்ன குழப்புற மாதிரி இருக்குதா? அததான் நான் சொல்றேன்ல. வேதம் சொல்ற அறிவில்லாதவர்கள்ங்கிறது வேற. உலகம் சொல்ற அறிவில்லாதவர்ங்கிறது வேற. உலகம் ஜென்ரலா படிப்பறிவு இல்ல, உலக அறிவு இல்ல, குடும்பத்த நடத்துறதுக்கு ஒரு அறிவு இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு உலகம் ஒண்ணு சொல்லும். ஆனா வேதம் சம்திங் டிஃபரண்ட். அது சொல்றது எல்லாமே வேற மாதிரி ஒண்ணு இருக்கும். அது என்டையர்லி டிஃபரண்ட்டா இருக்கும். அது ஜென்ரலா இந்த உலகத்துல சொல்ற அந்த அறிவ சொல்லல. அது சொல்ற அறிவு, அது சொல்ற புத்தி எத சொல்லுது அப்படின்னா, இயேசுவை அறிகிற அறிவு. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கர்த்தரின் அன்பை அறிகிற அறிவு. கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையின் அறிவு. அத குறித்து வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். இதுல 2மே இருக்கு. முட்டாளாய் செயல்படுகிறவருடைய வழி அவர்களுடைய பார்வைக்கு செம்மையானதா இருக்கும். அது உலகப் பிரகாரமாயும், ஆவிக்குரிய விதத்திலையும். அவனுடைய வழி அவனுக்கு செம்மையானதா தான் இருக்கும். ஆனா, அதனால அவன் அறிவற்றவன்னு அர்த்தம் அல்ல. நான் முதலே சொன்னது போல. அவனுக்கு உலக அறிவு இருக்கலாம். ஆனா, இயேசுவை குறித்த அறிவு இல்ல. அதனால அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, மதியீனனா இருக்கிறான். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனை யார் கொடுக்கிறா? ஏசப்பா கொடுக்கிறார். அதுக்கு செவி கொடுக்கிறது தான் ஞானம் உள்ளவன். அவன் ஒருவேளை உலக அறிவு இல்லாம இருக்கலாம். எந்த ஒரு திறமையும் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தானானால், அவன் ஞானம் உள்ளவனாய் மாறுகிறான். அப்படித்தான் மீன் பிடித்த பேதுரு, ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற பேதுரு ஞானம் உள்ளவனாய் மாறி, ஆவியானவருடைய துணையுடனே இங்கே தேவனுடைய வார்த்தைகளை பேதுரு என்ற நிருபத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக ஆவிக்குரிய காரியங்களை பேசியிருக்கிறார். அநேக வெளிப்பாடுகளை பேசியிருக்கிறார்.
இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? அவர் ஆலோசனையை கேட்கிறவராய் இருந்ததினாலே. 2டே 2 உதாரணம் நான் சொல்றேன். முதலாவது, அறிவில்லாமல் செயல்பட்டு தன் வாழ்க்கையை இழந்த ஒரு நபர பற்றியும், 2வதாக அறிவுடன் செயல்பட்டு தன் ஜீவனை காத்துக்கொண்ட நபரை பற்றியும். இது 2யும் எப்படி பார்க்கலான்னா, ஒண்ணு உலகமாவும், ஒண்ணு ஆவிக்குரிய விதத்திலயும் பார்க்கலாம். முதலாவது யாருன்னா, நாபால். நாபால குறித்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய செல்வந்தன், பணக்காரன், பெரிய மனுஷன், செல்வாக்கு மிக்கவன். சரி. அந்த நாபால் செய்த தவறு என்ன? எப்பேர்ப்பட்ட செல்வந்தன், செல்வாக்கு மிக்கவன், ஒரு பெரியவன், அவனுக்கு அறிவு இருக்குமா? இருக்காதா? அவன் புத்தி உள்ளவனா இருப்பானா? இருக்க மாட்டானா? ஆனா, ஏன் அவன புத்தி இல்லாதவன் ஆண்டவர் சொல்றார்? மயிர் கத்திருக்கிற இடத்துல இவங்களுடைய ஆட்டு மந்தைகள், அந்த மந்தைகள் இருக்கிறது. அத தாவீதின் ஆட்கள் அத பாதுகாத்து நடத்துறாங்க. இவர் நல்ல செல்வந்தனா இருக்கிறாரு. அப்ப தாவீது கொஞ்சம் கஷ்டப்படுற நிலையில இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? அவர அனுப்பி தாவீது என்ன கேட்கிறாரு? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது என் வாலிப பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அதாவது அவரு சிம்பிளா ஒரு டிப்ஸ் தான் கேட்கிறாரு. நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு டிப்ஸ் குடுங்க அப்படின்னு. அதுக்கு நாபால் என்ன சொல்லியிருக்கணும்? அறிவுள்ளவனாய் இருந்திருந்தா. இப்ப நாபால் இந்த பார்வையில பேதையா தான் தெரிகிறார். நான் முதலே சொன்னது போல பேதைன்னா ஒண்ணுமே தெரியாததுன்னு அர்த்தம் இல்ல. இப்படி இருந்தாலும் பேதை தான். என்ன உலக அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆவிக்குரிய அனுபவம் இல்ல. ஆவிக்குரிய அறிவு இல்ல. ஆண்டவருடைய அந்த அனுபவம் இல்ல. என்ன சொல்லியிருக்கணும் நார்மலா? "ஓ! அப்படியா ரொம்ப சந்தோஷம். நான் என்னால முடிஞ்சத தரேன். நல்லா நீங்கலாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா ஆகுங்க. நல்லா இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க. என்னால முடிஞ்சத நான் செய்றேன்." அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா, கர்த்தர் என்னிடத்துல உங்கள அழைச்சு அனுப்பியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா, கர்த்தர் என் மூலமா அந்த காரியத்தை செய்ய விருப்பப்பட்டிருக்கிறார். அதற்கு நான் பாத்திரமா எண்ணப்பட்டிருக்கேன். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிலாம் சொல்லியிருக்கணும். ஆனா, அத விட்டுட்டு தாவீது யாரு? எந்த குலம்? கோத்திரம்? யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் யாரு என்னகிட்ட வந்து கேட்கறதுக்கு? ஈசாயின் மகனா? அவன் யாரு? அப்படி இப்படின்னு பேசி கடைசியில ஆம்பாளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இது எந்த நிலை? என்னதான் பெரிய செல்வந்தனா இருந்தும், செல்வாக்கு மிகுந்தவனா இருந்தும், அறிவுள்ளவனா இருந்தும், புத்தி உள்ளவனா இருந்தும், எல்லாம் இருந்தும் அந்த இடத்துல நாபால் பேதையானவனாய் மாறிப்போனான். காரணம் அவன் இயேசு கிறிஸ்துவை அறியல. இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே அவன் இல்ல. அந்த அறிவில்லாதவனாய் இருந்தான். அதனால தன் வாழ்க்கைய, தன் ஜீவன அழித்துக் கொண்டான். இன்னொருத்தர் யாருன்னா, நம்ம சகேய். சகேய பொறுத்தளவு பாருங்க, ஒரு டாக்ஸ் கலெக்டர். வரி அதிகமா வாங்கி, மக்களை ஏமாத்தி, மக்கள் பணத்த சுரண்டி, நெறைய சொத்துக்கள சேர்த்து வச்ச சகேய். ஆனா, சகேயுக்கு ஒரு எண்ணம் வருது. நம்ம ஊருக்கு இயேசு வராராமே, அவர நம்ம போய் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி முதல்ல சகேயு செஞ்ச விஷயம், செயல். என்ன செஞ்சாரு? காட்டாத்தி மரத்துல ஏறினாரு. அப்போ கிரியைய முதல்ல செஞ்சாரு. அதுவும் தேவனுக்கான கிரியை. யார பார்க்கணும், யார அறிந்து கொள்ளணும், யார தெரிந்து கொள்ளணும், யார புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அவர் செய்தது காட்டாத்தி மரத்துல ஏறினார். பிரயாசம். அந்த பிரயாசம் அங்க விருதாவா போகல. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாருன்றது நமக்கு தெரியும்.
ஏசப்பா அண்ணாந்து பார்த்து, "சகேயு உன் வீட்ல நான் தங்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, சகேயு சொன்ன வார்த்தை, "நான் யார்ட்டயாவது அநியாயமா 2 தனியா வாங்கியிருந்தா, அத 4 தனியா தரேன்." அதாவது நான் 2 மடங்கு யார்ட்டயாவது வரி வசூலிச்சிருந்தேன்னா ஏமாத்தி, அத 4 மடங்கா அவங்களுக்கு திருப்பி குடுக்குறேன். அதேபோல என் சொத்துல அநியாயமா சேர்த்த சொத்துல நான் பாதிய ஏழைங்களுக்கு குடுக்குறேன். இது எல்லாவற்றையும் சொன்னான். அப்போ ஏசப்பா சொன்னார், "இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது." எப்படி அது நடந்துச்சு? சகேயு யாரு? வரி வசூலிக்கிறவன். அநியாயமா வரி வசூலிக்கிறவன் தான் சகேயு. ஆனா சகேயு இங்க பேதையாய் செயல்படல. இயேசுவை குறித்த அறிவுள்ளவனாயிருந்தான், புத்தி உள்ளவனாயிருந்தான், உணர்வுள்ளவனாயிருந்தான், தெளிவுள்ளவனாயிருந்தான். அதனால ஏசப்பா அங்க சொல்றாரு, "இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. இவனும் மன்னிக்கப்பட வேண்டியவன் தானே. இவனும் ஜீவனை பெற வேண்டியவன் தானே. இவனும் பரலோகத்துக்கு வர வேண்டியவன் தானே. ஆனா நாபால் பெரியவனா இருந்தும், புத்தி உள்ளவனா இருந்தும், எல்லாம் இருந்தும் தான் ஜீவனை இழந்து போனான்." இப்ப சகைக்கு மட்டும் புத்தி இல்லையா? புத்தி இல்லாமையா 2 மடங்கு வரிய வசூலிச்சு மக்கள ஏமாத்துனான். அவ்ளோ சொத்துக்கள சேர்த்து வச்சான். மக்கள சுரண்டுனான். எல்லாம் பண்ணான். இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் சொல்ற பேதை இதுதான். இயேசுவை அறிகிற அறிவு. இயேசுவை அறிகிற அறிவு வந்தாலே எல்லாமே தானா மாறும். எவ்வளோ பெரிய வரி வசூலிக்கிறவனா இருந்தாலும், மக்கள் பணத்தை சுருட்டுகிறவனா இருந்தாலும், மக்களை ஏமாற்றுகிறவனா இருந்தாலும், மக்களை கஷ்டப்படுத்துகிறவனா இருந்தாலும், துன்பப்படுத்துகிறவனா இருந்தாலும், அவன் மாறுவான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அவன் ஒரு நாளும் பேதையாய் இருக்க மாட்டான். இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவின் ஆலோசனையை தெரிந்து கொண்டு, ஞானமுள்ளவனாய் இருப்பான். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.